மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வரலாற்று காவலன் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம 9th யூனிட் பார்க்க போறோம். 9th ஸ்டாண்டர்ட்ல புரட்சிகளின் காலம் 9th யூனிட். ஸோ என்ன புரட்சி நடந்தது நம்ம வரலாற்றில் வந்து ரொம்ப மிக முக்கியமான புரட்சிகள் என்னன்னா அமெரிக்க விடுதலை போர். ஸோ ஐரோப்பாவில் வந்து 7 ஆண்டு போர் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அதை ஒட்டி தான் அமெரிக்க சுதந்திர போர் அதுவும் நடக்குது. அப்புறம் பிரெஞ்சு புரட்சி. ஸோ இந்த ரெண்டையும் கவர் பண்ணுறது தான் இந்த லெசன், புரட்சிகளின் காலம். ஸோ இது ஏன் இந்த புரட்சியானது தேவைப்பட்டது? பிரிட்டிஷ் இங்கிலாந்து வந்து எப்படி பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி தான் அமெரிக்காலையும் அமெரிக்காவை கண்டுபிடிச்ச பிறகு அங்கேயும் 13 குடியேற்ற நாடுகளை வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த 13 குடியேற்ற நாடுகள்லையும் அவங்க சில வணிக கட்டுப்பாடுகளையும் அமலுக்கு கொண்டு வராங்க. அப்புறம் வர்த்தக தடை, அது மட்டும் இல்லாமல் வரி விதிப்பு. ஸோ இதனால பாதிக்கப்படக்கூடிய அமெரிக்க பூர்வ குடிகள் இவங்களுக்கு எதிராக போர் நடத்துகிறாங்க. ஸோ அதில் வெற்றியும் பெறுகிறார்கள். ஸோ இதை தான் நம்ம வந்து அமெரிக்க விடுதலை போரில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த லெசனோட ஓவர்வியூ என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். அமெரிக்க விடுதலை போர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1783 முடியுது. ஸோ எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் நடக்கக்கூடிய 7 ஆண்டு போர். அது வந்து நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு 3ஆம் கர்நாடக போர் சமயத்தில் நம்ம படிப்போம். இங்கே 3ஆம் கர்நாடக போர் வந்து அங்கே எதனால நடந்துச்சு பிரிட்டிஷ்காரங்களுக்கும் பிரெஞ்சுக்காரங்களுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐரோப்பாவில் நடந்த பிரான்ஸுக்கும் பிரிட்டனுக்கும் இடையிலான போர் தான். ஸோ பிரான்ஸும் பிரிட்டனும் எப்போவுமே ஐரோப்பாவில் கூட ஒரு எதிரி நாடுகள் மாதிரி தான் அடிக்கடி சண்டை போட்டுக்கிடுவாங்க. ஸோ அப்படி நடந்த 7 ஆண்டு போர் அதுக்கப்புறம் தான் அமெரிக்க சுதந்திர போர் வந்து தொடங்குது. ஸோ ஐரோப்பிய சக்திகளின் குடியேற்றங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ இவங்க ஃபஸ்ட்டு ஜான் கேபட் அப்படிங்கிறவர் தான் அமெரிக்காவில் போயிட்டு முதல்ல நோவா ஸ்காட்டியா அப்படிங்கிற ஒரு கடற்கரையில் அங்கே கடற்பயணம் மேற்கொள்கிறாரு. அங்கே போய் ஒரு செட்டில்மெண்ட்டை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுறது யாருன்னா ஜான் கேபட். இவர் ஒரு பிரிட்டிஷ்காரர். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் வந்து முதல்ல இங்கிலாந்து வந்து எங்கே குடியேற்றத்தை நிறுவுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் டவுன். ஸோ ஜேம்ஸ் டவுன் 1607 முதல் குடியேற்றம் நிறுவப்படுது. அமெரிக்க விடுதலை போர் வந்து எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவில் வந்து தொடங்கக்கூடிய இந்தியாவில் வந்து 3ஆம் கர்நாடக போர் சமயம். அதை நம்ம எப்படி படிப்போம்னா ஐரோப்பாவில் நடைபெற்ற 7 ஆண்டு போர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். காரணம் என்னன்னா ஐரோப்பாவில் பிரான்ஸும் பிரிட்டனும் எதிரி நாடுகள். இந்த காலனி ஆதிக்கத்தினால தான் அவங்க அங்கேயும் சண்டை போட்டுப்பாங்க. ஸோ அதன் காரணமாக தான் இந்தியாவில் 3ஆம் கர்நாடக போர் நடக்கும். அதுக்கு ரீசனே நம்ம ஐரோப்பாவில் நடைபெற்ற 7 ஆண்டு போர் பாரிஸ் உடன்படிக்கை கையெழுத்தான பின்னாடி இங்கேயும் முடிவுக்கு வரும் கர்நாடக போர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதன் தொடர்ச்சியாக தான் இந்த அமெரிக்க சுதந்திர போர் நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்களோட செட்டில்மெண்ட் அப்படின்னு பார்த்தா ஐரோப்பிய சக்திகளோட குடியேற்றம் முதல்ல இந்த அமெரிக்காவில் கடற்பயணம் மேற்கொள்றவர் ஜான் கேபட். அதுக்கப்புறம் இந்த இங்கிலாந்துக்காரங்க எப்போ ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட்டை எங்கே போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் டவுன் 1607 ஜேம்ஸ் டவுனில் தான் அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அவங்களோட செட்டில்மெண்ட்டை போடுறாங்க. அடுத்து இங்கிலாந்தில் வந்து ஒரு குரூப் இருக்காங்க, அவங்க பேர் வந்து பியூரிட்டானியர். ஸோ இந்த பியூரிட்டானியர் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இங்கிலாந்துலேருந்து வர்றவங்க தான். இங்கே அமெரிக்காவில் வந்து செட்டில்மெண்ட் போடுறவங்க தூய நெறியாளர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதுக்கு மீனிங், அந்த குழுவுக்கு பேர். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அந்த மத திருச்சபை அதை வந்து சீர்திருத்துறதுக்கு இவங்க முயற்சிகளை மேற்கொள்வாங்க. அது அங்கே இருக்கக்கூடிய அரசர்களால் வந்து சகித்து கொள்ள முடியாது. ஸோ இவங்க வந்து குடியேற்றங்கள் அந்த அரசர்களோட கட்டுப்பாடுகளினால குடியேற்றங்களை தேடி போகிறாங்க. ஸோ பியூரிட்டானியர் இவங்க ஒரு குரூப்பு, பியூரிட்டானிய போதகர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் குவேக்கர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு நண்பர்கள் குலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. நண்பர்கள் அவங்க குரூப்பை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ இதோட ஹெட் யாருன்னா ஜார்ஜ் பாக்ஸ், அவரோட ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க இல்லையா. இவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளோட சோல் புனித ஆவிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ சடங்கு சம்பிரதாயங்கள் அப்புறம் இந்த சமய குருமார் இந்த அமைப்பெல்லாம் வந்து இவங்க எதிர்த்துருவாங்க. ஸோ இவங்க வந்து போருக்கு எதிராகவும் அமைதிக்கு ஆதரவாகவும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில வேலைகளை பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் குவேக்கர்கள். இந்த குவேக்கர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்காவில் வந்து குடியேறுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக டச்சுக்காரர்கள் இவங்க தான் ஃபர்ஸ்ட் நியூயார்க் செட்டில்மெண்ட். ஸோ நியூ ஆம்ஸ்டர்டாம் அப்படிங்கிற பேரில் ஒரு நகரத்தை நிறுவுறாங்க. அதை தான் நம்ம வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அதுக்கப்புறம் நியூயார்க் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றுறாங்க. ஸோ இப்படி கிழக்கு கடற்கரையில் பார்த்தீங்க அப்படின்னா 13 குடியேற்றங்கள் இருக்குது.
அந்த 13 குடியேற்றங்களோட பேரும் இங்கே இருக்குது. அப்புறம் பெருந்தோட்டங்கள் அடிமை உழைப்பு. ஸோ என்ன அப்படின்னா இந்த இவங்களோட குடியேற்ற பகுதிகளில் எல்லாம் அப்படின்னு அங்கெல்லாம் ஃபுல்லாக தோட்டங்கள், தேயிலை தோட்டங்களில் வேலைக்கு ஆள் தேவைப்படுது. அப்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பூர்வ குடிகளுக்கு அது அவசியம் இல்லை. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி அடிமை வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க. அப்போ இவங்களுக்கு ஆட்கள் தேவைப்படுதுன்னொன்னே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆப்பிரிக்கர்களை வந்து கடத்தி கொண்டு வந்து இந்த தோட்டங்களில் வேலைக்கு அமர்த்துறாங்க. ஸோ அடிமை வியாபாரம் அதிகப்படியாக நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகமான வரி விதிப்புகள். இவங்க வந்து இறக்குமதி வரி தேவையில்லாமல் அதிகமாக போட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த ஐரோப்பாவில் நடந்த 7 ஆண்டு போருக்கு கூட அமெரிக்காவில் இந்த காலனி நாடுகளை வந்து பொறுப்பேற்றுக்க சொல்லுவாங்க. ஸோ அதனாலேயே ரொம்ப இவங்க மேலே வெறுப்பு வரும். அப்புறம் பாருங்கள், இப்போ ஐரோப்பியர் வந்து அமெரிக்காவில் குடியேறதுக்கு முன்னாடி அமெரிக்காவோட பூர்வ குடிகளை என்னன்னு சொல்லுவாங்கன்னா செவ்விந்தியர். இப்போ வந்து அந்த நேமை பயன்படுத்துறது இல்லை. பட் அவங்க அந்த இனக்குழுக்கள் வந்து அங்கே இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோ கூட இருக்குது. ஸோ அமெரிக்க பூர்வ குடிகள்னு இந்த செவ்விந்தியர்களை தான் சொல்லுவாங்க. ஸோ 7 ஆண்டு போர், இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் இடையேயான 7 ஆண்டு போர் 1756 இருந்து 1763 வரைக்கும் நடக்குது. ஓகே, அப்புறம் 1764 இவங்க ஒரு சட்டம் போடுறாங்க, சர்க்கரை சட்டம். இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை சட்டம். இந்த சர்க்கரை சட்டம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இறக்குமதி, இந்த வெள்ளப்பாகு, மதுபானங்கள், பட்டு, காஃபி இந்த மாதிரியான ஆடம்பர பொருட்கள் மேலே ரொம்ப வரி சுமத்துறாங்க. இறக்குமதி வரியை அதிகமாக போடுவாங்க. ஸோ இந்த சர்க்கரை சட்டத்தோட முகவுரை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பிரதிநிதித்துவம் இல்லையே வரி இல்லை. ஆக்சுவலாக இங்கிலாந்தோட நாடாளுமன்றத்தில் அமெரிக்கர்களுக்கு எந்த ஒரு பிரதிநிதித்துவமும் இருக்காது. அப்போ நீங்கள் பிரதிநிதித்துவம் கொடுக்கலன்னா நாங்கள் ஏன் வரி கொடுக்கணும் அப்படிங்கிறதா இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ பிரதிநிதித்துவம் இல்லையே வரி இல்லைங்கிறது இந்த சர்க்கரை சட்டம் அந்த பீரியட்ல உருவான முழக்கம். ஓகேவா? டவுன்ஷிட் சட்டம். டவுன்ஷெட் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கண்ணாடி, காகிதம், வர்ணப்பூச்சி, தேயிலை, ஈயம் இது மேலெல்லாம் அவர் வந்து டேக்ஸ் போடுறாரு. இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடுகளில் போய் கூட எதுவும் கடத்தி வச்சிருக்கிறாங்களா மக்கள், இந்த பொருட்கள் எல்லாம் அதிகமாக டேக்ஸ் போட்டதுனால அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணுவாங்க. ஸோ இதனால பெண்கள் கூட புரட்சியில் ஈடுபடுறாங்க. ஸோ புரட்சியில் ஈடுபட்ட பெண்களுக்கு வந்து விடுதலையின் புதல்விகள் அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க பாருங்க. ஸோ விடுதலையின் புதல்விகள்னு சொல்லிட்டு பெண்கள் கூட அவங்களை எதிர்த்து என்ன பண்ணுறாங்க, புரட்சி பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தபடியே பாஸ்டன் தேநீர் விருந்து. ஸோ இதில் என்ன அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுறாங்க, அமெரிக்க பூர்வ குடிகள் மாதிரி அவங்க வேஷம் போட்டுட்டு கப்பல்களில் வரக்கூடிய தேயிலை, ஆல்ரெடி மக்கள் என்ன பண்ணுவாங்க, தேயிலையை வந்து இந்த பிஸ்னஸ்மேன் எல்லாம் வந்து தேயிலை இறக்குமதி பண்ணிட்டு ஒரு குடோனில் அப்படியே வச்சுருவாங்க. அப்புறம் அது பாலா போகிற வரைக்கும் அதை என்ன பண்ண மாட்டாங்கன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் நிறைய லாஸ் பண்ணாங்க பிரிட்டிஷ்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு குரூப் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த அமெரிக்க பூர்வ குடிகள் மாதிரி வேஷம் போட்டுட்டு இந்த பாஸ்டன் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய போர்ட்டுக்கு வரக்கூடிய அந்த கப்பலில் வரக்கூடிய தேயிலை என்ன பண்ணுறாங்க, அப்படியே எடுத்து கடலில் கொட்டுறாங்க. ஸோ இதனால பாஸ்டன் தேநீர் விருந்து இந்த இன்சிடென்ட்டுக்கு தான் கடலில் அந்த அவங்க கொட்டுற நிகழ்வுக்கு தான் என்னென்னா பாஸ்டன் தேநீர் விருந்து அப்படின்னு கொடுக்குறாங்க, டீ பார்ட்டி அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் ஒரு பெரிய இழப்பு பிரிட்டிஷ்காரங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அமெரிக்க விடுதலை போர். இப்போ அமெரிக்க விடுதலை போர் வந்து எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட வரி விதிப்பு, பிரிட்டிஷ்காரங்களோட வரி விதிப்பு, வணிகம் பண்ணுறதுல இவங்களோட கட்டுப்பாடுகள், இதனால தான் என்ன நடக்குது அப்படின்னா அமெரிக்க சுதந்திர போர் தொடங்குது. ஸோ பிரதிநிதித்துவம் இல்லாமல் வரி விதிப்பில்லை அப்படிங்கிறது இவங்களோட போர் முழக்கம். அமெரிக்காவோட போர் முழக்கம் என்ன, பிரதிநிதித்துவம் இல்லாமல் வரி விதிப்பில்லை என்பதே அவங்களோட புகழ்பெற்ற போர் முழக்கமாக இருக்குது. ஸோ இதன் தொடக்கமாக அமெரிக்க சுதந்திர போரோட தொடக்கமாக முதலாவது கண்டங்களின் மாநாடு எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது கண்டங்களின் மாநாடுனா இவங்க இதை பற்றி தான் இந்த காலனி நாடுகள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாரும் பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்களை வந்து எப்படி நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது, இவங்களுடைய டாக்ஸஸ் எல்லாம் நம்ம எப்படி பே பண்ணாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதான் கண்டங்களின் மாநாடு. ஸோ முதலாவது கண்டங்களின் மாநாடு செப்டம்பர் 5, 1774 நடக்குது. எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1774 செப்டம்பர் 5 பிலடெல்ஃபியா அப்படிங்கிற இடத்துல. ரெண்டாவது கண்டங்களின் மாநாடு பிலடெல்ஃபியாவில் தான் நடக்கும். ஸோ அங்கே வந்து இவங்க பண்ணுவாங்க என்ன மாதிரி இவங்களோட குடியேற்றம், பிரிட்டிஷ்காரங்களோட குடியேற்றத்திற்கு எதிராக நம்ம எதிர்வினை ஆற்ற வேண்டும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இரண்டாவது கண்டங்களின் மாநாடு, இதில் தான்
கண்டங்களின் இராணுவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாஸ்டன் அப்படிங்கிற இடத்துல கூடின அந்த நாட்டு மக்கள் அமெரிக்கர்கள் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த அவங்களுக்கு வந்து யாரை தலைமை இருக்கிறாங்க தலைமை இருக்க சொல்கிறாங்க அப்படின்னா ஜார்ஜ் வாஷிங்டன். ஸோ இந்த இடத்துல தான் ஜார்ஜ் வாஷிங்டன் வராரு. இவர் தான் முதல் தலைவராக பொறுப்பேற்பார். சரிங்களா, அமெரிக்கா அதிபராக பொறுப்பேற்கிறது இவராக தான் இருப்பார். ஸோ ஜார்ஜ் வாஷிங்டன். இதுக்கு அடுத்தபடியாக பங்கர் குன்று போர். இது வந்து ஒரு பெரிய போர். அதுவும் முதல்ல நடந்த ஒரு போர். பங்கர் குன்று போரில் வந்து என்ன நடந்திருக்குன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து 2200 வீரர்களை வச்சுட்டு ஒரு வலிமை வாய்ந்த படையாக இருந்தும் அவங்க 2 டைமும் ஸ்ட்ரகிள் ஆகிடுவாங்க. 3வது டைம் அவங்க ஜெயிச்சாலும் ஒரு 1000 வீரர்களை வழி கொடுத்து தான் அவங்க அந்த வெற்றியை வாங்க வேண்டியதாக இருந்திருக்கும். அந்த அளவுக்கு அமெரிக்கா வீரர்கள் வந்து எதிர்ப்பை காட்டியிருப்பாங்க. ஸோ பங்கர் குன்று போர் எப்போ நடக்குது அப்படின்னா 1775 ஜூன் 17 நடக்குது. அப்புறம் சுதந்திர பிரகடனம், அப்புறம் காமன் சென்ஸ். இந்த நூல் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற நூல். அமெரிக்கர்கள் எல்லோராலும் படிக்கப்பட்ட ஒரு நூல் காமன் சென்ஸ். அவங்களோட சுதந்திர பிரகடனம் அதை வந்து காமன் சென்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த நூல் பேரே என்னன்னா காமன் சென்ஸ். இதை எழுதினவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தாமஸ் பெயின். ஸோ இது எல்லாராலும் படிக்கப்பட்ட நூல். அப்புறம் இவங்க பிரான்ஸ் கூட கூட்டணி வச்சுக்கிறாங்க. பிகாஸ் பிரான்ஸ் கூட கூட்டணி வைக்கிறாங்கன்னா அப்போ பிரான்ஸோட அவங்க வணிக ஒப்பந்தம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு இழப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இவங்க பிரான்ஸ் கூட கூட்டணி வச்சுப்பாங்க. அப்புறம் யார்க் டவுன்ல ஒரு போர் நடக்குது. அதுலேயும் என்ன நடக்கும் அப்படின்னா அங்கே தான் பாரிஸ் அமைதி உடன்படிக்கை கையெழுத்தாகுது. அங்கே தான் காரன் வாலிஸ் தான் வந்து பிரிட்டிஷ் படைகளுக்கு தலைமை ஏற்றிருப்பாரு. ஸோ அங்கே வந்து அவர் தோத்து போயிடுவார். காரன் வாலிஸ் வந்து எங்கே சரண்டர் ஆகுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்க் டவுன் போர் தான். ஸோ நம்மளோட இந்தியன் கவர்னர் ஜெனரல் அப்புறம் இராணுவ தளபதியாக இருந்த காரன் வாலிஸ் பிரபு தான் இந்த அமெரிக்க விடுதலை போரில் பிரெஞ்சு படைகளுக்கு ஆக்சுவலாக இந்த பிரிட்டிஷ் படைகளுக்கு தலைமை ஏற்றிருப்பார். சரிங்களா, ஸோ இந்த இடத்துல நமக்கு அமெரிக்க சுதந்திர போர் முடியுது. ஸோ அமெரிக்க சுதந்திர போர் காரன் வாலிஸை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. இவர் வந்து ஒரு பிரபுக்கள் குடும்பத்தில் பிறந்தவர் தான். இங்கிலாண்டில் வந்து அப்புறம் அவங்க அப்பா இறந்த பின்னாடி தான் இவருக்கு வந்து பிரதிநிதித்துவம் கிடைக்கிறோம் நாடாளுமன்றத்தில். அதுக்கு அடுத்தபடியாக அமெரிக்காவில் பிரெஞ்சு படைகளுக்கு தலைமை ஏற்பார் அமெரிக்க விடுதலை போரில். அதுக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் வந்து பிகாஸ் இவரோட அந்த நிறைய குட் குவாலிட்டிஸ்னால தான் இவர் அகைன் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனியோட கவர்னர் ஜெனரலாகவும் அப்புறம் இந்த இதில் ஆர்மியில் இராணுவத்தோட தலைமை தளபதியாகவும் இவரை போஸ்டிங் கொடுக்குறாங்க இவருக்கு. ஓகே, ஸோ அப்போ பிரான்ஸும் அமெரிக்காவும் சேர்ந்து தான் பிரிட்டனை வந்து தோற்கடிக்கிறாங்க. சரிங்களா, ஸோ இதோட அமெரிக்க சுதந்திர போர் முடியுது. அப்புறம் பிரெஞ்சு புரட்சி ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிரான்ஸ் வந்து அமெரிக்கா கூட கூட்டு வச்சதுனால இவங்களுக்கு நிறைய லாஸ். ஸோ இந்த பிரெஞ்சு புரட்சிக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பிரான்ஸோட மன்னர் யார் அப்படின்னா 16ஆம் லூயி. இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 3 விதமாக இவரோட நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்கிறாரு. அந்த 3 வகையில் வந்து முதல் வகை யார் அப்படின்னா நிலப்பிரபுக்கு ரொம்ப அதிக உரிமை பெற்றவர்கள். அவங்க வந்து நிலப்பிரபுக்கள், எந்த வரியும் செலுத்த வேண்டாம், அந்த மாதிரி ரொம்ப வசதி படைத்தவர்கள். 2வது வகையினர் யார் அப்படின்னா அப்புறம் செகண்ட் கேட்டகரி, அந்த நிலப்பிரபுக்கள்லேயே செகண்ட் கேட்டகரியாக இருப்பாங்க, அவங்களும் செல்வந்தர்கள் தான். இந்த 3rd கேட்டகரி யார் அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, மக்கள் பிரதிநிதிகள். ஸோ இவங்க 3 பேரில் என்னன்னா அதிகமான சலுகைகள் முதல் 2 வர்க்கத்தினருக்கு, 3வது வர்க்கத்தினருக்கு எந்த சலுகையும் கிடையாது. ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து அவர் சில என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க கிட்ட டேக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறாருங்கிற கோபத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு டென்னிஸ் ஒரு மைதானத்தில் போயிட்டு ஒரு கூட்டம் போடுவாங்க. அங்கே வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா தேசிய சட்டமன்றம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், டென்னிஸ் மைதானம் உறுதிமொழினே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அங்கே வந்து தேசிய சட்டமன்றம் அப்படிங்கிறத இவங்க வந்து அறிவிக்கிறாங்க மன்னருக்கு எதிராக. இந்த 3வது மக்கள் பிரதிநிதி, 3வது வர்க்கத்தினர். ஸோ அப்போ இந்த புரட்சி எப்போ தொடங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1789 தொடங்குது. பிரான்ஸில் 1789 தொடங்குது.
இப்போ இந்த அரசியல் காரணங்கள், பொருளாதார காரணங்கள், அப்புறம் சமூக காரணங்கள் அப்படின்னா இப்போ 16ஆம் லூயி என்ன பண்றாரு அப்படின்னா ரொட்டியோட விலையை உயர்த்துறாரு. அதனால மக்கள் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவரோட அரண்மனையை நோக்கி பேரணியை நடத்துறாங்க. அவரோட அரண்மனைக்கு எல்லாரும் போறாங்க. இங்கே பிரெஞ்சு தத்துவ ஞானிகளை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ பிரெஞ்சு தத்துவ ஞானிகள் அப்படின்னா அதில் முக்கியமானவர் வந்து வால்டேர். வால்டேர் வந்து என்னன்னா அவரோட ஒரு புகழ்பெற்ற வாக்கியம் பார்ப்போம். அவர் சொல்லியிருக்காரு பாருங்க, முட்டாள்தனமானவற்றை உன்னை நம்ப செய்ய முடிந்தவர்களால் உன்னை அக்கிரமங்களை செய்ய வைக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அவரோட புகழ்பெற்ற வாசகம்னு சொல்றாங்க. நீ வந்து முட்டாள்தனமானவற்றை நம்பிட்டனா நீயும் என்ன அக்கிரமம் செய்ய ஆரம்பிச்சிருவ அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. ஸோ இது வந்து வால்டரோட புகழ்பெற்ற வாசகம். அவரோட நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாராலும் விரும்பி படிக்கப்பட்ட கேண்டிட். கேண்டிட் தான் அவரோட நூல். இந்த இருக்கு வால்டரோட நூல் பேர் என்ன? கேண்டிட். அதுக்கு அடுத்தபடியா ரூசோ, ஜீன் ஜேக்ஸ் ரூசோ. இவர் வந்து என்னன்னா அரசியல் கருத்துக்களை வந்து என்ன பண்ணுவார், அரசியல் சிந்தனைகளை ஒரு நூலா எழுதுவார். சமூக ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல். இதுலேயும் அவர் நிறைய விஷயம் நிறைய என்னன்னா ஒரு இதில் சொல்லியிருக்காரு பாருங்க, புகழ் வாய்ந்த கூற்று, மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான், ஆனால் எங்கும் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டுள்ளான் என்பதாகும். ஸோ எப்போ வந்து மக்கள் பொது சட்டங்களை வந்து அவங்க அக்செப்ட் பண்றாங்களோ அப்போ அதை அவங்களை கட்டுப்படுத்த தான் செய்யும் அப்படிங்கிற ஃபேக்டை அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ சட்டங்களை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணாதான் அது திருப்பி நம்மளை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும். ஸோ அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அரசியல் கூற்றுகள் நிறைய இந்த ரூசோவோட நூல் சமூக ஒப்பந்தத்தில் எழுதப்பட்டு இருக்கும். அதுக்கப்புறம் மாண்டெஸ்கியூ இவரோட நூல். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரத்திற்கு ஆதரவாக வாதாடுறவங்க. ஸோ அதிகார பிரிவினை கோட்பாட்டை இவர் தான் முன்வைப்பார். யாருன்னா மாண்டெஸ்கியூ. மாண்டெஸ்கியூவோட நூல்கள் பார்த்தீங்கன்னா பாரசீக மடல்கள், சட்டத்தின் சாரம். சரிங்களா? இவங்கெல்லாம் வந்து பிரெஞ்சு தத்துவ ஞானிகள். இந்த பிரான்ஸ்ல இருந்த பிரெஞ்சு தத்துவ ஞானிகள். அப்புறம் அமெரிக்க விடுதலை போர், இதுல வந்து பிரான்ஸ் கலந்துகிட்டது. அப்போ இவங்க கலந்துகிட்டதுனால இவங்களோட கருவூலத்திற்கு பெரும் செலவீனம் ஏற்படுது. அப்புறம் இந்த அமெரிக்க விடுதலை போர்ல இவங்க பங்கேற்றதுனால, பிரான்ஸ் பங்கேற்றதுனால லஃபாயட் அப்படிங்கிற ஒரு வீரர் இந்த மாதிரியான ஏன்னா இவரெல்லாம் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ ஜார்ஜ் வாஷிங்டனுக்கெல்லாம் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த லஃபாயட் எல்லாம் இவங்களுக்கு கிடைச்சிருப்பாங்க. அவரும் பிரெஞ்சு புரட்சியில பங்கெடுத்திருப்பார். ஃபாஸ்டல் சிறை மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபாஸ்டல் சிறையில் இருக்கக்கூடியவங்களை தப்பிக்க வைப்பாங்க. சிறையை வந்து இடிச்சிருவாங்க 16ஆம் லூயிக்கு எதிராக. ஸோ அதான் ஃபாஸ்டல் சிறையோட வீழ்ச்சி. ஏன்னா சும்மா புரட்சி பண்ணுறவங்கள கைது பண்ணி உள்ளே வச்சு ரொம்ப கொடுமை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஃபாஸ்டல் சிறையை மக்கள் வந்து இடிக்கிறாங்க. அப்புறம் தேசிய சட்டமன்றம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரபுக்கள் மதகுருமார்களுக்கு வரி விலக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அப்புறம் இதெல்லாம் வந்து இவங்க எதிர்க்கிறாங்க. ஸோ இவங்க இந்த தேசிய சட்டமன்றம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டென்னிஸ் மைதானத்தில் இருந்த உறுதிமொழி எடுத்தாங்க இல்லையா மக்களோட பிரதிநிதிகள், அவங்க தான். ஸோ மனிதன் மற்றும் குடிமகனின் உரிமைகள் பிரகடனம் அப்படிங்கிறத இவங்க வந்து ஏற்றுவாங்க. இந்த தேசிய சட்டமன்றம் இந்த அறிவிப்பை வெளியிடுவாங்க. ஸோ இது வந்து 16ஆம் லூயிக்கு ஒரு அடியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ மிரபு இவரும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த லஃபாயட் கூட தான் இருப்பார். தாமஸ் ஜெபர்சன், மிரபு, லஃபாயட் இவங்க எல்லாருமே பிரெஞ்சு புரட்சியில் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் மக்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. வெர்சேல்ஸ் நோக்கி இந்த மக்கள் போகிறாங்களா, வெர்சேல்ஸ்னால் அங்கே தான் அவரோட புகழ்பெற்ற அரண்மனை இருக்குது, 16ஆம் லூயியோட அரண்மனை. ஸோ அங்கே போனோன்னா அவர் எஸ்கேப் ஆகிடுவார். எங்கே எஸ்கேப் ஆகுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெர்னேஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இவர் தப்பிச்சு ஓடிடுவார் குடும்பத்தோட. அதுக்கப்புறம் ஜெராண்டியர், அப்புறம் ஜாக்கோபியர். ஜெராண்டியர்னே யாருன்னா மிதவாத, இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லையா ஐஎன்எம்ல மிதவாதிகள் தீவிரவாதிகள்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் ஜெராண்டியர்னா தாராளவாதத்தன்மை கொண்ட மிதவாதிகள், ஜாக்கோபியர்னா அவங்க கிட்ட தீவிரவாத பற்று இருக்கும். ஸோ இவங்களும் சேர்ந்து என்ன பண்றாங்க, பிரெஞ்சு புரட்சியில ஈடுபடுறாங்க. அப்புறம் 1791 ஒரு அரசியலமைப்பை தேசிய சட்டமன்றம் அவங்களோட அரசியலமைப்பை உருவாக்குறாங்க.
மக்கள் பிரதிநிதிகள்னு சொன்னேன் இல்லையா. அப்புறம் குடியேறியவர்களும் புரட்சிகர போரும். ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பிரெஞ்சு படைகள் பிரெஞ்சு புரட்சியில் வந்து பிரெஞ்சு படைகள் ஃப்ரெஷ்ய படைகளை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா தோக்கடிச்சிருவாங்க. ஸோ குடியேற்றங்கள் யாரெல்லாம் வெளியிலேருந்து உள்ளே போய் இருக்கிறாங்களோ மெயினாக ஃப்ரெஷ்யாக்காரங்க. ஸோ இதை வந்து செப்டம்பர் படுகொலைன்னு சொல்லுவாங்க. இவங்களை தோற்கடிக்கிறது முதல் போர் நடக்குது. அப்புறம் தேசிய பேரவை பயங்கரவாத ஆட்சி. ஸோ பயங்கரவாத ஆட்சியாக அது மாறிடுது. ஆக்சுவலாக இந்த 16ஆம் லூயியை என்ன பண்ணுவாங்கன்னா கைது பண்ணி கொண்டு வந்து அவரை வந்து தலை துண்டிச்சு கொன்னுருவாங்க. ஸோ அந்த மிஷின் பேர் என்னன்னா கில்லட்டின். அந்த மிஷின் பேர் அவரை தலை துண்டித்து கொள்ளக்கூடிய கருவி பேர் கில்லட்டின். அப்புறம் இந்த கில்லட்டின்க்கு எல்லா பயங்கரவாதிகளும் பலியாகிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டான்டென் பார்த்துக்கோங்க, அப்புறம் ரோபஸ்பியர், இவங்க அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் கொள்றாங்க. ஃபைனலாக அதான் நடக்கும். இதில் பார்க்குறோம் இல்லையா, டான்டென், ஹெர்பர்ட், ரோபஸ்பியர், இவங்க வந்து ஒருத்தர் செய்கிறது ஏன்னா இந்த ரோபஸ்பியர் வந்து என்னென்னா எல்லாரும் புரட்சி எதிர்க்கிறவங்களெல்லாம் பிடிச்சி கொள்ளுவார். ஸோ இவர் வந்து ஒரு நேர்மையானவர், நாணயமானவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு அப்ரோச்சோடு இருந்தாலும், மக்களிடையில ஒரு நல்ல மனிதராக இருந்தாலும் அதுக்கப்புறம் என்ன ஆகிடும் அப்படின்னா இவர் வந்து பண்ணுற கொலைகளால் இவர் மேலே ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்துடும். அப்புறம் இவரையே பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, இந்த கில்லட்டின் மிஷினுக்கு இரையாக்கிடுவாங்க. ஸோ இவர் வந்து டான்டென், ஹெர்பர்ட் இவங்களெல்லாம் கொன்னுருவார். ஸோ பயங்கரவாத ஆட்சி முடிவுக்கு வந்தவுடனே அப்புறம் நெப்போலியன் பொறுப்பேற்றுருவார். ஸோ இவங்க புதிய நாட்காட்டி, அப்புறம் அதுக்கு பேர் இப்போ நமக்கெல்லாம் 1 வீக்னா 7 days அப்படின்னு சொல்லுவாங்க, 10 days அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்யூல்லாம் போட்டுருவாங்க. ஒரு புதுசாக ஒரு கேலண்டர்லாம் உருவாக்கி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நெப்போலியன் வந்துட்டு அவர் கேன்சல் பண்ணிடுவார். ஸோ நெப்போலியன் வந்து தன்னை பேரரசராக அறிவித்த உடனேயே இந்த பயங்கரவாதிகளோட ஆட்சி வந்து ஆல்ரெடி முடிவுக்கு வந்துடும். ஆனால் இந்த பிரெஞ்சு புரட்சியில் இருக்கக்கூடிய புகழ்மிக்க வாசகங்கள் என்ன, சுதந்திரம், சமத்துவம், நம்மளோட அரசியலமைப்பில் கூட நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த கோட்பாடுகள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. எல்லாருமே மனிதர்கள் தான், எல்லாரும் வாழ தான் பிறந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்தது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இது வந்து பிரெஞ்சு புரட்சியில் எழுப்பப்பட்ட முழக்கங்கள். ஓகேங்களா. ஸோ பிரெஞ்சு புரட்சி, அமெரிக்க புரட்சி வந்து அமெரிக்க விடுதலை போரும் சரி, பிரெஞ்சு புரட்சியும் சரி வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுவும் மெயினாக இந்த காலனி ஆதிக்க நாடுகளை வெளியேற்றி இருக்கிறாங்க இல்லையா, அதனால இது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபில் பண்ணலாம். நம்ம இப்போ அந்த லெசனை ஃபுல்லாக பார்த்துருக்குறோம். முதலாவது கண்டங்களின் மாநாடு பார்த்தோம் இல்லையா, 1774 செப்டம்பர் 5. இரண்டாவது கண்டங்களின் மாநாடு 1775 மே 10. பங்கர் குன்று போர் 1775 ஜூன் 17. பிரெஞ்சு புரட்சி 1789 மே மந்த் ஸ்டார்ட் ஆகும். வால்டேரின் மிகவும் புகழ்பெற்ற நூல் கேண்டிட். ஜீன் ஜாக்ஸ் ரூசோ எழுதிய நூல் சமூக ஒப்பந்தம். அரசியல் கருத்துக்கள் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. மாண்டெஸ்கியூ எழுதிய நூல் பாரசீக மடல்கள். இன்னொரு நூல் சட்டத்தின் சார். பிரெஞ்சு புரட்சியின் அரசர் 16ஆம் லூயி. ஸோ இவ்வளோதான் புரட்சிகளின் காலம். ஒரு ஓவர்வியூவாக பார்த்தா கூட நமக்கு கிளியராக புரிஞ்சிடும். ரொம்ப ஈஸியான லெசன் தான். அப்புறம் நெக்ஸ்ட் லெசனும் சேர்த்தே பார்த்துடலாம். 10th லெசன் பார்க்கலாம், தொழில் புரட்சி.
தொழில் புரட்சி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏன் தேவைப்படுது? அதிகப்படியாக மனித சக்திகளை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க உலகம் ஃபுல்லாக, எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும். இதில் வந்து என்னென்னா அதிகப்படியான இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு அதிகப்படியான காலனி ஆதிக்க நாடுகள் இருக்குது. ஸோ இந்த காலனி குடியேற்ற நாடுகள்லேருந்து வளங்கள் கிடைக்குது. இந்தியாவெல்லாம் ஒரு பெரிய ரத்தினமாகவே ஒளிர்ந்தது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னென்னா இப்போ நம்ம நாட்டில் இருந்து நிலக்கரி அதிகமாக எடுத்துகிட்டு போகிறாங்க, பருத்தி அதிகமாக எடுத்துகிட்டு போகிறாங்க, நறுமணப் பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கச்சா பொருட்கள். இதை கொண்டு போயிட்டு அவங்களோட ஆலைகளில் உற்பத்தி பண்ணி அவங்க சந்தைப்படுத்துதலுக்கு அவங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்குது இந்த காலனி ஆதிக்க நாடுகள். உடனே இங்கிலாந்தில் தொழில் புரட்சி நடக்குது, நிறைய தொழிற்சாலைகளை ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மனித சக்திகளை அதிகமாக பயன்படுத்துறதை குறைச்சிட்டு, ஏன்னா செலவினங்களை குறைக்கலாம் இல்லையா, எந்திரங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் தொழில் புரட்சியின் காலம்னு சொல்கிறோம். ஸோ இந்த இங்கிலாந்து தொழில் புரட்சி அப்படின்னு பார்த்தோன்னா 1750 தொடங்கி 1850 வரைக்கும் நடக்குது. அப்புறம் நீராவி இயந்திரம். இந்த நீராவி இயந்திரத்துக்கு முன்னாடி நம்ம நீரேற்றும் இயந்திரத்தை பற்றி பார்க்கணும். பிகாஸ் இந்த நீரேற்றும் இயந்திரம் கண்டுபிடிச்ச பின்னாடி தான் நீராவி இயந்திரம் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது சுரங்கங்களில் என்ன நடக்கும்னா நிலக்கரி வெட்டி எடுக்கும்போது அதிகப்படியாக நீராவி கசியுது. இது வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குது. ஸோ அதிகப்படியாக மனித சக்திகளை வேறு பயன்படுத்தியிருக்கிறாங்க. செலவினங்களை குறைக்கணும், இந்த நீராவியை வந்து கோதி வெளியே ஊற்றுறதுக்கு. உடனே என்ன பண்ணுறாங்க, சுரங்கங்களில் இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றுவதற்கு நீரேற்றும் இயந்திரத்தை முதல்ல 1712 தாமஸ் நியூ கோமன் அப்படிங்கிறவர் கண்டுபிடிக்கிறாரு. இந்த மிஷினில் வந்து ஒரு ட்ராபேக் என்னன்னா, இது அதிகப்படியாக எரிபொருளை பயன்படுத்துது. அவங்க வெட்டி எடுக்கிறத விட அதிகப்படியாக எரிபொருள் இந்த தாமஸ் நியூ கோமன் கண்டுபிடிச்ச நீரேற்றும் இயந்திரத்துக்கு தேவைப்படுறதுனால இதோட அட்வான்ஸ் வெர்ஷன் நீராவி இயந்திரத்தை வந்து யார் கண்டுபிடிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1769 ஜேம்ஸ் வாட் கண்டுபிடிக்கிறாரு. ஜேம்ஸ் வாட் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக காட்டன் ஜின். இந்த காட்டன் ஜின் வந்து கண்டுபிடிக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலி விட்னி. இவர் எப்போ கண்டுபிடிக்கிறாருன்னா 1793 கண்டுபிடிப்பார். எலி விட்னி வந்து 1793 கண்டுபிடிக்கிறாரு. ஆக்சுவலாக ஜின்னினாலே என்ன விஷயம் அப்படின்னா, அந்த பருத்தியிலிருந்து விதை எடுக்கணும். ஸோ விதை எடுத்த பின்னாடி தான் அந்த பருத்தியை வந்து பயன்படுத்த முடியும். அதனால அந்த வேலையை செய்கிறதுக்கு அதிகப்படியாக மனித சக்தி தேவைப்படுதுங்கிறதுனால இவர் காட்டன் ஜின் அப்படிங்கிற ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் பறக்கும் நாடா. பறக்கும் நாடா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நெசவு தொழில் வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய இந்த தொழில் புரட்சி. நெசவாலைகள் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய லாபத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த நெசவாலைகளில் ஒரு நெசவு தொழிலாளிக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நூலை ஒரு 4 பேரோ 8 பேரோ சேர்ந்து தான் அவங்களால என்ன பண்ண முடியும், நூறுக்க முடியும். ஸோ இதை எளிதாக்குவதற்காக இந்த ஃப்ளையிங் ஷட்டில், அதாவது பறக்கும் நாடா 1733 யார் கண்டுபிடிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1733 பறக்கும் நாடாவை ஜான் கே கண்டுபிடிச்சிடுறேன். 1733 ஜான் கேவால் கண்டுபிடிக்கப்பட்டது பறக்கும் நாடா, ஃப்ளையிங் ஷட்டில். இதுக்கு அடுத்தபடியாக சர்வதேச தொழிலாளர் தினம் நமக்கு தெரியும். ஸோ இந்த சர்வதேச தொழிலாளர் தினத்தை எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம், நம்ம வந்து May 1. அதனால தான் இந்தியாவிலையும் நம்ம தொழிலாளர் தினம் May 1 செலிப்ரேட் பண்ணுறோம். அப்புறம் இயந்திர நூற்பு கருவி இதை வந்து கண்டுபிடிக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1764 ஜேம்ஸ் ஹார்க்ரீவ்ஸ் அவரோட பேரு. ஹார்க்ரீவ்ஸ் இயந்திர நூற்பு கருவியை கண்டுபிடித்தவர் 1764 ஜேம்ஸ் ஹார்க்ரீவ்ஸ். ஸோ அமெரிக்க தொழில் புரட்சியின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமுவேல் ஸ்லேட்டர். ஸோ சாமுவேல் ஸ்லேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அமெரிக்கராக இருந்தாலும் ஒரு 10 வயசுல இருந்தே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அமெரிக்கர் தான் இவர், 10 வயசுல இருந்தே ஒரு ஆலையில் வந்து பணியாற்றி இந்த ஃபேக்ட்ரிஸை வந்து தொடங்குறதுல அதில் எப்படி வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுல நல்ல ஒரு நாலேஜபிள் பர்சன். இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சட்டவிரோதமாக
ஒரு இடத்துல வந்து குடியேறி அங்கே இருக்கக்கூடிய தன்னோட முதலாளிக்கு ஒரு பெரிய அளவில் இவர் ஹெல்ப் பண்ணுறாரு. அவரோட ஆலை வந்து ரொம்ப டவுனாக போயிட்டே இருக்கும் ஃபேக்ட்ரி. அந்த ஃபேக்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்கு இவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். ஸோ இவரை பார்த்துட்டு இந்த டவுனான ஃபேக்ட்ரி நல்லா டெவலப் ஆகுதுன்னொன்னே நிறைய தொழில் முனைவோர்கள் போட்டி போட்டு இந்த ஆலைகளை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபேக்ட்ரிஸை அமெரிக்காவில். அதனால் அமெரிக்க அதிபர் ஆண்ட்ரூஸ் ஜாக்சன் என்ன பண்ணுறாருன்னா இவரை அமெரிக்க தொழில் புரட்சியின் தந்தைன்னு அழைக்கிறாரு. ஸோ அப்போ அமெரிக்க தொழில் புரட்சியின் தந்தை யார் அப்படின்னா சாமுவேல் ஸ்லேட்டர். இவரை அப்படி அமெரிக்க தொழில் புரட்சியின் தந்தைன்னு அழைத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆண்ட்ரூஸ் ஜாக்சன். ரெண்டுமே ஈஸியான லெசன், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் தொழில் புரட்சி லெசனும். ஸோ நீங்கள் நல்ல ஒரு ஓவர்வியூ பாருங்கள். ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த மிஷின்ஸ் எல்லாம் யார் இன்வென்ட் பண்ணா அப்படிங்கிறது அதை ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ.